நாராயணா, அவளை சமாதானப்படுத்த எனக்கு ஒரு வழி சொல்ல. 6 அடி நிலத்துக்கு கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிட்ட கதை மாதிரி இருக்கு. இந்த விஷயத்துல ஜானகி மட்டும் இல்லடா, எந்த பொம்பளையும் சமாதானப்படுத்த முடியவே முடியாது. எனக்கு தெரியாத உன்கிட்ட கேக்குறேன். மட்டத்தனமா ஏதாவது பேசிட்டு பழமொழியெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஐயா மாதிரி ஏகப்பத்தினி விரதனா இருக்கணும். ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதனா இருந்தா எக்கச்சக்கமா ப்ராப்ளம் வரும், சமாளிக்கணும். ஒரு பிரமாதமான ஐடியா, ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு தைரியம் வேணும். அதை நீ செய்யறியா? என்னது? நேரா பாலமந்திர அனாதை இல்லத்துக்கு போற. அனாதை இல்லத்துல கண்ணான விட சொல்றியா? நான் தான் ஐடியா கொடுக்கறவன், நீ ஏன் அவசரப்படுற? அனாதை இல்லத்துல இருந்து 3 குழந்தைகளை தள்ளின்னு வர. நேரா வீட்டுக்கு கூட்டு போய், ஜானு ஜானு உனக்கு என்னமோ எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இனிமே உங்ககிட்ட உண்மையை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. இந்த 3 பேருடைய சின்ன வீடு செட்டப் தான். ஒன்னு அபிராமபுரம், ஒன்னு அண்ணாமலைபுரம், இன்னொன்னுதான் தியாகராய நகரோ திருவல்லிக்கேணியோ டவுட்டா இருக்குன்னு ஒரு புலம்புற. அதை கேட்டு ஜானகி கதி கலங்கி போய் விட்டா வீட்டையே அனாதாசிரம் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. கண்ணனை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு 2 தரம் புலம்பல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். எப்படி என் யோசனை? அந்த வேக்கன்ட் பிரைஸ் ஃபைல் அதானே நீ கேட்ட? தொக்கு கண்ணுங்கிட்ட ஆண்டி ஊருக்கு போயிட்டு வரதா சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் வர்றேன். வாங்க. நிச்சயமா சொல்லதான் போறேன். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் சொல்லி விஷயம் வேற விதமா ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். பயப்படாதீங்க தா, நிச்சயமா அக்கா கிட்ட இந்த விஷயமா நாங்க பேசவே மாட்டோம். நான் அந்தமான் போயிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு புண்ணியகுடி தெரியும்லமா, அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. ஹலோ மிஸ்ஸஸ் ராமன், இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு சந்திப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நானும் எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. கரெக்ட். நான் வரத அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. நான் திடீர்னு வந்து நின்னு பையன் ஷாக் ஆயிடுவான். நீங்க சாதாரணமா வந்தாவே ஷாக் ஆயிடுவேன். இல்லையா பின்ன, எனக்கு அவனுக்கும் அந்யோன்ய பழக்கமாச்சே. பாத்தீங்களா, பேச்சுவாக்கல மறந்துட்டேன். இதுதான் என்னோட மின்சாரம் 440, சம்சாரம் 40 years old. ஹலோ ஹலோ, இவன் எனக்கு ஒரே பிள்ளை. பேரு தண்டசோறு. அப்பா தானடா டமாட் பண்றேன்டா. என்ன மேடம் டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் அவசரமா வீட்டுக்கு போனோம். நீங்க எப்போ வீட்டுக்கு வரீங்க? நாங்க நேரா உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உங்க வீட்டுக்கு வரதா டிசைட் பண்ணிருக்கோம். நாங்க வந்தாலும் வருவோம், இல்லனாலும் இல்ல. இருந்தாலும் நீங்க என்ன இங்க சந்திச்சதா ராமு கிட்ட கண்டிப்பா சொல்லணும். சொல்லாம இருப்பேனா? வரேன். வாங்க. ஐயோ, ஏடி ஆஃப் பண்ண? நீயே சொல்லு. நான் படிக்கணுமா? நான் படிச்சாச்சு. நான் இப்ப டிவி பார்க்க போறேன். நீ படிச்சா? நான் படிக்கணுமா? நீ அப்புறமா படி. நான் இப்ப டிவி பார்க்க போறேன். பாப் படிச்சி. ஏன் சண்டை போடுறீங்க? பாரா கண்ணா, என்ன டிவி பார்க்க விட மாட்டீரா? கண்ணா, நீயே சொல்லு. நான் படிக்க வேண்டாமா? நீ படி. வீணா, அக்கா படிக்கட்டும், நம்ம அப்புறமா டிவி பார்க்கலாம். இப்ப செஸ் விளையாடலாமா? சரி சரி வா. கண்ணா, அவளை தூரம் எங்கேயாவது கொண்டு போ. செக், நீ நல்லா மாட்டிக்கிட்ட. கண்ணா, இங்க வா. என்ன ஆண்டி? நீங்களும் இங்க இருங்க, யாரும் மேல வராதீங்க. வா கண்ணா.
இங்க வா. உங்க அம்மா யாரு? செத்து போயிட்டாங்க ஆண்டி. இதுக்கு முன்னால மீனாவோட அப்பாவை நீ பாத்திருக்கியா? பாத்திருக்க ஆண்டி. எங்க? அப்பப்ப எங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஏன் நீ அவர் அங்கிள்னு கூப்பிடுற? எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அங்கிள்னு கூப்பிடணும்னு. உங்க அப்பா பேர் என்ன? எனக்கு தெரியாது. பொய் சொல்லக்கூடாது. எனக்கு நிஜமாவே தெரியாது ஆண்டி. எங்க அம்மா எங்க அப்பாவை காட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனா காட்டாமே செத்து போயிட்டாங்க ஆண்டி. சரி போ. ஜானு இன்னும் தூங்கல? பசங்களா தூங்கிட்டாங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சாரிம்மா, கவனிக்கவே இல்ல. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருக்கும். அதுலயும் கட்டுக்கருத்தனமா சொல்றவங்க சொன்னா கட்டுக்கதை கூட நம்புற மாதிரி இருக்கும். இப்ப நான் கூட ஒரு உண்மை கதை படிச்சேன். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இஸ் இட்? என்ன கதை? செத்து போனவங்க பொழைச்சு வந்த கதை. செத்து போனவன் பொழைச்சுக்கிட்டானா? எவனோ ஒருத்த பயங்கரமா ரீல் விட்டுருக்கான். முடியவே முடியாதுமா. எங்க இந்த உலகத்துல செத்து போனவங்க திரும்ப வந்ததா 10 பேர் காட்டு. வேண்டாம், ஒரே ஒரு ஆளு காட்டு போதும். உலகத்துல எங்க தேடணும்? நம்ம வீட்டுக்கே வந்திருக்காரே. யார் அவன்? புண்ணியகோடி. புண்ணியகோடி செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு? அவன் மாதிரி இன்னொரு ஆளை பார்த்து நீ ஏமாந்திருக்க. பாவம் புண்ணியகோடி. அவனை நினைச்சாவே என்னால தாங்க முடியல. அவன் இருந்திருந்தா கண்ணனுக்கு பாதுகாப்பா இருந்திருப்பானே. நிறுத்துங்க. எத்தனை நாளைக்கு அப்படி நடிச்சுட்டே இருப்பீங்க? கண்ணன் யாரு? கண்ணே சொல்லுங்க. உங்களையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. இனிமே நான் உங்க பொய்யால நம்ப தயாரா இல்ல. கண்ணன் யாரு? கண்ணன் நம்ம புண்ணியகோடி. நீங்க போய் சொல்றீங்க. நான் உங்களையே நம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்கிட்ட போய் சொல்லாதீங்க. கண்ணன் யாரு சொல்லுங்க. கண்ணன் யாரு சொல்லுங்க. கண்ணன் யாரு என்கிட்ட சொல்லுங்க. கண்ணன் யாரு என்கிட்ட சொல்லுங்க. கண்ணன் என் மகன் தான். ஜானகி, சொல்லுவடி கத்தாத அம்மா இருப்பாங்க. அப்புறம் கண்ணா, உன் பிளேட் எங்க இருக்கு? இங்க வந்து உட்காரு. என்ன டாடி? அந்த தட்டை கொடு.
எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன சுட்டுட்டா? என்ன சுட்டுட்டா? என்ன மம்மி? 2 பேரும் வந்து பாடுங்க. கண்ணனு வரட்டும் மம்மி. நான் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டேன். முடியாது. கண்ணன் எங்க படுக்கிறானோ அங்கதான் நாங்க படுப்போம். லதா, இந்தாங்க ஆண்டி பூ. அங்க வச்சிரு. ஏன் ஆண்டி என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா ஆண்டி? Pocket full of balls. All fall down. Lata. Kanna. Kanna, என்னடா இங்க வந்திருக்க? என்ன ஒரு மாதிரியா இருக்க? சொல்லேடா. இப்பல்லாம் ஆண்டி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கறாங்க. தனியா வீட்ல இருக்க என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதான் நான் இங்க வந்துட்டேன். மம்மி உன்கிட்ட பேசவே இல்லையா? ஆமா. சாப்பிட்டியாடா? சாப்பிடல. ஐயோ, சரி நீ எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு. ஸ்கூல் விட்டோன்னே நேரா ஆபீஸ் போய் டாடி கிட்ட எல்லாம் சொல்லிடலாம். வாடா. ஏய் வாண்டூஸ், எப்படி வந்தீங்க? டாடி, இப்ப நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க. எதுக்குமா? மம்மியை கண்டிக்கிறீங்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? மம்மி கண்ணன் கூட பேசவே இல்லையா? அவன் கண்ணன், அவன் நம்மள விட்டா யாரு இருக்கா? மம்மி பேசாதனால ஸ்கூலுக்கு அழுதுகிட்டே வந்தான். டாடி, மம்மிக்கு ஓங்கிற டார கொடுத்து கண்ணன் கிட்ட இனிமே பேசாம இருப்பியான்னு கேளுங்க. என்ன டாடி பேசாம இருக்கீங்க? ஓகேமா, கேக்குறேன்.
ஜானகி, ஜானகி, கண்ணங்கிட்ட நீ முகம் கொடுத்து பேசுறது இல்ல, ஏன்? தெரிஞ்ச பதிலுக்கு கேள்வி அவசியம் இல்லை. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோபம் மட்டும் அவசியமா? திட்டம் போட்டு நான் உனக்கு துரோகம் செய்யல, அதே நேரத்துல விதின்னு சொல்லி நான் தப்பிச்சுக்கவும் விரும்பல. ப்ளீஸ், நடந்தது மறந்துரு. உங்க கடந்த காலம் நினைவு சின்னம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நடந்தது நடந்து போச்சு, அதே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தா நிம்மதி வந்துருமா என்ன? நான் அடுத்து நடக்க வேண்டியது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பாரு ஜானகி, குற்றவாளி நான் தான். எனக்கு தண்டனை கொடு, நான் தாங்கிக்கிறேன். கண்ண ஒரு பாவம் அறியாதவன். நானும் எந்த பாவமும் செய்யலைங்க. இன்னமும் உங்களை தான் என் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு என் உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு என் எதிர்காலமா நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க இன்னொருத்தைய தேடுற அளவுக்கு நான் உங்களுக்கு எதுல குறை வச்சேன்? உங்களுக்காக பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் நான் ஒருத்தி மட்டும் தானே நம்பிட்டு இருந்தேனே. இன்னொருத்தையும் இருந்தான்னு சொல்லி என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டீங்களே. ஏன் இதெல்லாம் ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்ச கழுத்து அறுத்தீங்க? இது இல்லாம வேற எத்தனை உண்மைகளை என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கீங்க. அவ செத்துட்டாங்க, நான் எப்படி நம்புறது? சத்தியமா அவன் செத்துதான் போயிட்டான். ஜானகி, பெத்த தகப்பனுக்கு புள்ள மேல பாசம் இருக்க கூடாதுங்கிறியா? என்ன இருந்தாலும் அவன் நம்ம புள்ள தானே. மன்னிக்கணும், அவன் உங்களுக்கு மட்டும்தான் பிறந்தவன். ஏன் ஜானகி இப்படி பிரிச்சு பேசுற? அம்மா கண்ணை மூடிட்டா, அப்பனும் கனவை சாச்சிட்டா, அவன் எங்க போவான்? நீங்க அப்பாரு புரிஞ்சு போச்சே, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஓகே ஓகே, இப்ப என்ன வேலை செய்ய சொல்றேன்? அவன் ஆத்தலைய குளத்துல தள்ளி விட சொல்றேன். நான் தள்ளி விட சொன்னா, நான் அப்ப செய்ய சொன்னா, நீங்க எது செஞ்சாலும் நியாயம், நீங்க எது பேசினாலும் நியாயம். நான் மட்டும் நியாயத்தை பேசினா உங்களுக்கு கோவம் பத்திட்டு வருது, அப்படித்தானே? இது பாருங்க, அவன் என் பார்வையில இருந்து தள்ளி வைக்க சொன்னேன். ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க, அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க தான் அவ தகப்பன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். அப்புறம் குழந்தைங்க மனசுல உங்களை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டாகும். என்ன நீங்க சுயநலக்காரின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, எந்த தாயும் இதைத்தான் செய்வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மிஸ்டர் ராம், உட்காருங்க. உட்காருப்பா. நீங்க ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொன்ன பையன் இவன் தானா? ஆமா சார். உன் பேர் என்ன? கண்ணன். இதுக்கு முன்னாடி எங்க படிச்ச? அந்தமான் பிரசிடென்சி கான்வென்ட்ல படிச்சேன். ஐ சி. சார், டிசி எல்லாம் வச்சிருக்கேன். இருக்கட்டும். முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. இந்தாங்க. கண்ணா 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 எங்க மம்மி எங்கேயும் காணோம். கண்ண உங்க அப்பாவோட வெளியே போயிருக்கான். அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் இனிமே இங்க வரமாட்டான். கண்ணா, இங்க ஏன்பா வந்து நிக்கிற? பணம் எல்லாம் கட்டியாச்சு, வா ஸ்கூலுக்கு போலாம்.